ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது, எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்போ பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா மற்ற ராசியை நீங்க அதற்குண்டான பலன்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்க ராசிக்காக நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டா உங்க ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 5 குடையவன் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதியுடன் இணைந்து கொண்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. சனி சந்திரன் சேர்க்கை 11ல இருக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவீங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது குடும்ப வாழ்க்கை மூலமாக தான் அது கிடைக்குங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள், குடும்பத்தில் அமைதி பெருகும். ஒவ்வொருத்தரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக நிற்கிறது நண்பர்களே. இந்த குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக மாறும். உங்களுக்கு மனதில் வேற லெவலில் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு இயல்பாகவே பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க காரியங்களை உற்சாகமாக ஈடுபடுவதற்கான நல்ல ஒரு சாவியாக அது அமையுங்க. இப்பொழுது பிசினஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்தில் நீங்க தான் கிங்குங்க, நீங்க தான் கொடி கட்டி பறப்பீங்க. எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. ஸோ முடிச்சுவிடாத மன்னனாக நீங்கள் திகழக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற்று இந்த தினம் நீங்கள் நிறைய பாராட்டுகளை அள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க காரியங்கள் மிகச்சிறப்பாக அமையும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல மன திருப்தியையும் பெற்றுத்தருங்க. சிறந்த இந்த நேரங்க, இதை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நினைத்தபடி உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக கைகூடி வந்துள்ளது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதாங்க நல்லது. இப்பொழுது எப்படிலாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை நீங்கள் இயல்பாகவே செய்வீங்க. அந்த மாதிரி சிந்தனைகளை இன்னைக்கு புதிய ஐடியாக்கள்லாம் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சமுதாய பணிகளில், சொசைட்டியில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக நல்ல பலன்கள் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இப்போ இருக்கக்கூடிய லாபகரமான சூழலை நீங்கள் டக்குனு சிறப்பான பிளான்களை யூஸ் பண்ணி நீங்க உங்க வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அள்ள முடியும். இப்பொழுது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. சும்மா இருக்காம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல உங்களுக்கு லாபகரமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்காக நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு புரியும். எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒன்று கிளிக் ஆகி உங்களுக்கு வியாபாரத்தில் அற்புதமான லாபம் தரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க. அது உங்களுக்கு அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு வேற லெவலில் சந்தோஷத்தை தருங்க. நல்ல ஒரு திருப்தி உங்களுக்கே இருக்கும். உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே. குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் சில பெரிய பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நல்ல பெரிய பவர்ஃபுல்லான நபர்களுடைய ஆதரவு கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய சிறப்பான நன்னடத்தை காரணமாக அது ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சில பவர்ஃபுல்லான நபர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களுடைய நன்னடத்தைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டாக இந்த மாதிரி ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பொழுதை கழிக்கக்கூடிய அந்த முறையை நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நேர மேலாண்மை ரொம்ப அவசியங்க. எப்போல்லாம் பொழுதுபோக்கில் ஈடுபடணும் அப்படின்றத திட்டமோடு தான் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்துக்கும் போது இப்பொழுது புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. மேலும் உங்களது தெரிந்தவர்களுடைய பட்டியலை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய நட்புறவுகள் அதிகமாக மலரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய இன்விடேஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. காதல் வாழ்க்கையில் நீங்கள் உச்சம்
என்னவோ அதை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. காதல் பித்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. காதல் வாழ்க்கையினோட இனிமையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானது நண்பர்களே. இந்த தினம் செலவு பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. தனிமை விரும்பியாக இருக்கக்கூடிய நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க. விட்ட ஒரு நாள் முழுக்க கூட ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு மேற்படக்கூடிய நாளும் இன்றைய தினம் நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அற்புதமான ஒரு நாளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. ஒரு பெரிய கண்டத்திலிருந்து பெரிய சிக்கல் இருந்து நீங்க சிக்காம தவிக்கிறதுக்கு உங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க. ஸோ அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஒரு ஆனந்தமான வாழ்விற்கு ஒரு அடித்தளம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு சில மாற்றினத்தவர்கள் கூட ஒத்துழைப்பு தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் சிறப்பு பெறும். புதிய நபர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் கூடுதல் விற்பனர்ச்சியோடு பழக வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதன் மூலமாக சில விஷயங்களை நீங்க சங்கடங்களை தவிர்க்க முடியும். புதிய நபர்களுடன் பழகும்போது எடுத்தோடனே உங்க ரகசியங்களை நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி நீங்க சிறப்பான ஒரு ஆளுங்க. அற்புதமான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு ஆனந்தமான எதிர்காலம் காத்திருக்கிறது. இந்த தினம் புதிதாக தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய பாராட்டுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் டார்க் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. அடர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க. மனதளவில் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். மேலும் அதன் மூலமாகவும் நீங்கள் வெவ்வேறு வகையில் சிறப்பான ஆதரவு பெறுவதன் மூலமாகவும் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க. குறிப்பாக சமுதாய பணிகளில் சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் அமையும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நிறைய பாராட்டுகள் இன்னைக்கு கிடைக்குங்க. குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு ஒரு பரிபூர்ணமான மன திருப்தி உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ அந்த மாதிரியான ஒத்துழைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை துணையர்களுடைய தேவைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நல்ல லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். வெவ்வேறு வகையில் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மன திருப்தியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.